بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد கணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, தாய்மார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா எமது இந்த அமர்வை ஏற்றுக்கொள்வானாக என்ற பிரார்த்தனையோடு இன்றைய பாடத்தலைப்பாக மா ஹுக்மு ஸக்கா ஃபி மால் மா ஃபி மாலில் யதீம் இதா பலக நிசாபன், தந்தை இழந்த பிள்ளையின் உடைமைகளில், சொத்துக்களில், பணங்களில் ஜக்காத் கடமையாகுமா, அது குறிப்பிட்ட அந்த அளவுகோலை அடைந்தால் ஜக்காத் கொடுப்பது கடமையாகுமா என்பது சம்பந்தமாக அம்ர் இப்னு ஷுஐப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தனது தந்தை வழியாக அறிவிக்கின்ற செய்தி, அப்துல்லா பின் அம்ர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை தொட்டும் தனது தந்தை வழியாக அம்ர் இப்னு ஷுஐப் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கின்றார்கள். நிச்சயமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் வலிய யதீமன் லஹுமால், சொத்துக்கள் பணங்கள் உள்ள ஒரு அனாதை பிள்ளையை, தந்தையை இழந்த ஒரு பிள்ளையை யாராவது பராமரித்தால், பொறுப்பாக எடுத்துக்கொண்டால், ஃபலத்தஜிர் லஹு, அவருடைய பணத்தை வீணடித்து விடாமல் வியாபாரத்தில் ஈடுபடுத்தவும், சதகா ஜகாத் அதை அளிக்கின்ற அளவுக்கு, உண்ணுகின்ற அளவுக்கு அதை வெறுமனே விட்டுவிட வேண்டாம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய செய்தி திருமிதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல தாரகுத்னியிலேயும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இந்த ஹதீஸுடைய மத்தனை சனதை ஆராய்ந்து பார்த்தபோது இஸ்னாதுஹு தஈஃபுன், அறிவிப்பாளர் தொடரிலே விமர்சன கருத்துக்கள் இருக்கின்றன என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார்கள். கணியத்துக்குரிய சகோதரர்களே, திருமதியிலே இமாம் திருமதி அவர்கள் அபுவாபு ஜகாத் என்ற பாடங்களிலே இந்த ஹதீஸை அவர் கொண்டு வந்திருக்கின்றார்கள். ஹதீஸில் விமர்சன கருத்துக்கள் வந்திருக்கின்றன. பலதரப்பட்ட கருத்துக்கள் இருந்தாலும் கூட ஹதீஸை நாங்கள் அவருடைய கருத்து மிக பொருத்தமானதாக இருக்கிறது. அறிவிப்பாளர் தொடரில் அது விமர்சன கருத்துக்குரியதாக இருந்தாலும் கூட அந்த செய்தி, அதில் சொல்லப்பட்டிருக்கின்ற செய்தி மிக சரியான செய்தியாக இருக்கின்றது. கணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த ஹதீஸ் எமக்கு தருகின்ற முக்கியமான ஒரு செய்தி, மஷ்ரூஇய்யத் தன்மியத் மால் யதீம் பி திஜாரா, வியாபாரத்தின் மூலமாக அனாதை பிள்ளைகளுடைய சொத்துக்களை வளர்ப்பது மார்க்கமாக்கப்பட்டிருக்கிறது என்ற செய்தி. அதற்கு அவருடைய சொத்துக்களுக்கு லாபகரமான பிரயோசனங்களை அடைவது மார்க்கமாக்கப்பட்டிருக்கிறது. சகோதரர்களே, ஆரம்பத்திலே நான் கூறியது போன்று ஹதீஸ் அறிவிப்பாளர் தொடர் லைஃபாக இருந்தாலும் கூட மஅனாஹு ஸஹீஹுன், அந்த கருத்து மிக சரியானதாக இருக்கின்றது. நிச்சயமாக அனாதை பிள்ளைகளுடைய சொத்துக்களை பராமரிக்கிறது, அதை வியாபாரத்தில் ஈடுபடுவது ஒரு காரியமாக, நல்ல ஏற்பாடாக கருதப்படுகிறது. அனாதைக்கு நாம் செய்ய வேண்டிய கடமையாக கருதப்படுகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே வாதுல் யதாமா அம்வாலஹும் வலா ததபத்தல் ஹபீஸ பித்தய்யிப், நீங்கள் அனாதைகளுடைய சொத்துக்களை அழித்து விடுங்கள், கொடுத்து விடுங்கள். அனாதைகளுக்கு நீங்கள் கொடுத்து விடுங்கள், நல்லதை கெட்டதற்கு பகரமாக மாற்றி விடாதீர்கள் என்று அல்லாஹ் கூறியிருக்கின்றான். ஆகவே இந்த ஆயத்தை மையமாக வைத்து ஷேக் அப்துல் ரஹ்மான் பின் சஅதி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தஃப்சீர் சஅதியிலே அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், வஃபீஹில் அம்ரு பில் இஸ்லாஹ் மால் யதீம், அனாதை பிள்ளைகளுடைய பணங்களை நல் ஏற்பாடு செய்வது சம்பந்தமாக இந்த ஆயத்திலே ஏவப்பட்டிருக்கிறது. அந்த அவர்களுடைய சொத்துக்களை பாதுகாப்பது, அவர்களுடைய சொத்துக்களை வளர்ப்பது, ஊன்முறையும் செய்யாமல்
அவர்களை அந்த சொத்துக்களை பாதுகாப்பது, இலாபகரமான பற்றிலை முதலீடு செய்வது போன்ற கருத்தை அவர் குறிப்பிட்டிருக்கிறார்கள். மேல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் பக்ரா 220வது வசனத்திலே யஸ்அலூனக அனில் யதாமா குல் இஸ்லாஹுன் லஹும் கைர், நபி உங்களிடத்திலே அவர்கள் வினவுகிறார்கள், அல் யதாமா அனாதைகளை பற்றி வினவுகிறார்கள். நீர் கூறுவீராக இஸ்லாஹுன் லஹும் கைர், அவர்களுக்கு நல் ஏற்பாடு செய்தல் சிறந்தது. குல் நபி நீர் கூறுவீராக இஸ்லாஹுன் லஹும் கைருன், நல் ஏற்பாடு செய்தல் சிறந்தது என்று கூறும்படி அல்லாஹு தஆலா கட்டளை பிறப்பித்திருக்கின்றான். அதே போல சூரத்துல் அன்ஆம் 152வது வசனத்திலே வலா தக்ரபூ மாலல் யதீம் இல்லா பில்லதி ஹிய அஹ்ஸன், நீங்கள் அனாதைகளுடைய சொத்துகளுக்கு நீங்கள் நெருங்க வேண்டாம், அழகிய முறையிலேயே அன்றி நீங்கள் நெருங்க வேண்டாம் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிட்டிருக்கின்றான். ஆகவே அனாதை பிள்ளைகள் பருவம் அடைந்ததற்கு பிறகு அவருடைய சொத்துக்களை பராமரிக்கின்ற உரிமை அவர்களுக்கு இருக்கிறது. அவர்களை நாங்கள் பருவ வயது அடைவதற்கு முன்னால் அவர்களுடைய சொத்துக்களை பாதுகாக்கின்ற பொறுப்பு கடமை எமக்கு இருக்கிறது. கணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த ஹதீஸை ஆதாரமாக வைத்துக்கொண்டு ஹதீஸை கருத்து சரியானதாக அமைந்திருப்பதனாலும் குர்ஆனும் சில ஆலோசனைகளை வழங்கி கொண்டிருப்பதனாலும் உஜூபு ஸக்கா ஃபி மால் யதீம் இதா பலக நிஸாபன், அனாதை பிள்ளைகளின் பணங்கள் சொத்துக்கள் குறிப்பிட்ட தொகையை ஜகாத் வாஜிபாகின்ற அளவுக்கு அது அடைந்திருந்தால் அதிலிருந்து ஜகாத் கொடுப்பதை கடமையாகும் என்ற கருத்தை பெரும்பான்மையான அறிஞர்கள் குறிப்பிடுகின்றார்கள். கணியத்துக்குரிய சகோதரர்களே, அவர்கள் முன்வைக்கின்ற ஆதாரங்கள் உஜூபு ஸக்கா ஃபி மால் அக்னியா உஜூபன் முத்லகன், பொதுவாக செல்வந்தருடைய சொத்துக்களிலே ஜகாத் கடமையாகும் என்ற வசனங்களை ஆதாரம் வைத்து இங்கேயும் அவர்கள் அதை குறிப்பிட்டிருக்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குது மின் அம்வாலிஹிம் ஸதகத்தன், நபியே அவருடைய சொத்துக்களிலிருந்து தர்மத்தை நீர் எடுப்பீராக என்று அல்லாஹ் கூறுகின்றான். ஆகவே இந்த கருத்தை உமர், அலி, அப்துல்லா பின் உமர், ஆயிஷா, ஜாபிர் போன்ற சஹாபாக்கள் அனாதை பிள்ளைகளுடைய சொத்துக்களில் ஜகாத்தை எடுப்பது கடமை என்று வலியுறுத்துகிறார்கள். வல்லாஹு அலம் பிஸ்ஸவாப்.